ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:45. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா நைட்டு நான் 12:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீடெல்லாம் தொடச்சி கழுவிட்டு படுத்திருக்கேன். 2 மணிக்கு தான் தூங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பண்ணிவிட்டு சுட வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். அது இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமையல் பார்க்கலாம். வெள்ளை சாதம், அடுத்து இங்கே பீன்ஸ், குடமிளகா, ஒரு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். நான் பருப்பு கடைஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெண்டைக்காய் பொரியல், இது சேப்பங்கிழங்கு வறுவல், இங்கே ரசம் வச்சது இருக்குது. அடுத்து இங்கே பீர்க்கங்காய் தோல் துவையல் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன். இப்போ டின்னர் பாக்ஸுக்கு வச்சு கட்டிடலாம். இப்போ சப்பாத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். இன்றைக்கி சாம்பாரை தான் கட்ட போகிறேன். திக்காக தான் வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கடை பருப்பு, நல்ல பருப்பு தான் வேக வச்சா. பார்த்தா பருப்பு வேகவே மாட்டேங்குது. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ரேஷன் பருப்பு நல்லா வெந்துடுது. அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போல்லாம் சரிங்களா. இது ஒரு பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக வருது சாம்பார். சரிதா பாருங்கள். பருப்பு முழுசாக அப்படியே. இப்போ டின்னர் பாக்ஸ் கட்டியாச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து இன்னும் டைம் ஆகலை எனக்கு. இனிமேல் தான் சாப்பிடணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பாஸ்தா, கிரீமி ஒயிட் பாஸ்தா பண்ணி வச்சுருப்பாப்ல. அப்படி இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சமையல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப் பண்ணி வச்சுக்கோ.